ஹலோ மக்களே! இங்க கனடால கொஞ்சம் வெதர் பேடா தாங்க இருக்கு. போன வருஷத்த விட இந்த வருஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன வீக்குக்கு முந்தின வீக் தான் வந்து ஃபீவர்லாம் வந்திருந்தது. அப்பாடா! இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து நல்லா இருக்குன்னு நெனைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 நாளா எனக்கு ஒரே குளிர் ஜுரம் மாரி ஈவினிங் ஆனா வந்துடுதுங்க. தலையும் வந்து வலிக்க ஆரம்பிச்சுடுது. காலையில என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியலங்க. ஒரு மாரி குளிர் ஜுரம் வந்து ரொம்பவே ஒரு மாரியா இருந்துச்சு. ஸோ, அதனாலேயே பாப்பாங்கள இன்னைக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பல. பெரியவளுக்குமே கொஞ்சம் கோல்டா தான் இருந்தது. ஸோ, காலைல எந்திரிச்சதும் பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பால்ல கொஞ்சமா சுக்குமல்லி பவுடர் போட்டு பாப்பாங்களுக்கு குடிக்க குடுத்துட்டு, நாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ரோல் மாரி பண்ணி காலையில சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அவரக்காய் பொரியல் எப்பவுமே செய்ற மாரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருந்தேன். இது என் ஃப்ரெண்டோட ரெசிபி தான் இது. நான் சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. எப்பவுமே அவரக்காய் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு தொக்கு மாரி பண்றவங்களா இருந்ததுனா, நீங்க என்ன பண்ணுங்க, கடைசியா வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் புளிய கரைச்சு ஊத்தி, அது கூடவே கொஞ்சமா வேர்க்கடல, சோம்பு சேர்த்து அரைச்சு, அதையும் கொர கொரன்னு அரைச்சாலும் சரி, ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சாலும் சரி, லாஸ்ட்டா ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவரக்காய் பொரியல் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு இத நாங்க சுட சுட ஒயிட் ரைஸ், பாலக்கீரை கடையலோட அது கூடவே கொஞ்சமா பாவக்காய் ஃப்ரையும், சால்மன் மீன்ல கொஞ்சம் மசாலா தடவுனதுல ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அத வந்து ஃப்ரை பண்ணி சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு டின்னருக்கு சுட சுட இட்லிக்கு நம்ம சென்னையில சைதாப்பேட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் தாங்க பண்ணியிருந்தேன். ஆமாங்க, சைதாப்பேட் வடகறி தான் பண்ணியிருந்தேன். இந்த சைதாப்பேட் வடகறியோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வடகறின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல் நான் அப்லோட் பண்றேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.